Hello everyone. இந்த Leetcode சீரிஸ்ல அடுத்து பார்க்க போற ப்ராப்ளம் வந்து decode string. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து decode stringோட explanation and solution பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் decode string ப்ராப்ளமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து ஒரு encoded string தந்துருவாங்க. அதை நம்ம decode பண்ணி நம்ம அவுட்புட்டாக தரணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இன்புட்டில் வந்து இந்த மாதிரி 3 bracket of A and 2 bracket of BC. ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட decoded output எப்படி வரும்னா வந்து 3 times of A 2 times of BC plus 2 times of BC AAA BC BC. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து decode பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வரணும். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு யூஸ் கேஸ். இப்போ வந்து 3 times of A 2 times of C அப்படின்னா வந்து 2 times of C ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் plus A and 3 times of ACC. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து ACC ACC ACCன்னு வரும். ஸோ இதான் அந்த decode stringோட கான்செப்ட். ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஸ்டாக் வச்சு வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி ஸ்டாக் வச்சு சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங், அப்புறம் வந்து ஒரு நார்மல் ஸ்டார்டிங் நம்பர் 0, அப்புறம் வந்து ஒரு ஸ்டாக். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல தான் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்கோட் பண்ணும்போது வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை மூணையும் டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம லைனாக வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகலாம், லெஃப்ட் டு ரைட். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 3 எடுக்கிறோம். ஸோ நம்ம 3 எடுத்து நம்ம இந்த இதில் வந்து ஆட் பண்ணணும் கரண்ட் நம்பரில். ஸோ இப்போ ப்ரெசன்ட் நம்பரில் என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் நம்பர் இன்ட்டு 10 ப்ளஸ் 3. ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்ட் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம். மிச்சம் எல்லாமே வந்து அப்படியே சேமாக தான் இருக்கும். ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் ஸ்டாக் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா. இப்போ அடுத்து இது எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இது ப்ராக்கெட் என்கவுண்டர் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் வந்து ப்ராக்கெட் என்கவுண்டர் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்கையும் ப்ரெசன்ட் நம்பரையும் வந்து அப்பன் பண்ணிக்கணும் இந்த ஸ்டாக்ல. ஸோ இப்போ வந்து ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நம்ம அப்படியே வந்து ஸ்டாக்ல வந்து அப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரெசன்ட் நம்பரில் என்ன இருக்குது, 3. அந்த 3யும் வந்து அப்பன் பண்ணிக்கலாம். அப்படி வந்து அப்பன் பண்ணி முடித்தோடனே அதை மறுபடியும் இனிஷியல் வேல்யூஸ்க்கே வந்து நம்ம திருப்பி வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து நம்ம ஓப்பனிங் ப்ராக்கெட் என்கவுண்டர் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அடுத்து வந்து இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஏ, இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சும்மா நம்ம ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்லேயே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரெசன்ட் நம்பர் வந்து 0வாக தான் இருக்கும். ஸ்டாக் அதே மாதிரி முன்னாடி அப்டேட் பண்ணது இருக்கும். அடுத்து 2. இப்போ மறுபடியும் வந்து டிஜிட் என்கவுண்டர் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி முன்னாடி ஸ்டெப் மாதிரியே, இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மாதிரியே, இப்போ ப்ரெசன்ட் நம்பரில் என்ன இருக்குது, 0. அப்போ 0 இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் நம்பர் 2. அப்போ மறுபடியும் நம்ம ப்ரெசன்ட் நம்பர் அப்டேட் பண்ணிட்டோம். ப்ரெசன்ட் நம்பர் 2, ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் ஏ, அதே மாதிரி ஸ்டாக் ப்ரீவியஸ்லி அதே மாதிரி சேம். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரியே என்ன சொன்னோம், ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்கையும் ப்ரெசன்ட் நம்பரையும் வந்து இதில் அப்பன் பண்ணிட்டு அதை மறுபடியும் இனிஷியல் வேல்யூஸ்க்கு வந்து ரீசெட் பண்ணிடணும். அப்போ வந்து ஸ்டாக் எம்டி ஸ்ட்ரிங் 3 A 2 ப்ரெசன்ட் நம்பர் 0 ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் எம்டி. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஸ்ட்ரிங் என்கவுண்டர் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் என்கவுண்டர் பண்ணோம்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் என்ன, இப்போ எம்டி, அதில் வந்து சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் சி, ப்ரெசன்ட் நம்பர் 0, அப்புறம் ஸ்டாக் வந்து நம்ம முன்னாடி இருந்த சேம் ஸ்டாக். அடுத்து இங்கே வந்து நம்ம க்ளோசிங் ப்ராக்கெட் என்கவுண்டர் பண்ணுறோம். இப்போ இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் என்கவுண்டர் பண்ணும்போது தான் வந்து நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணணும். இப்போ நம்ம கடைசியாக வந்து என்ன நம்பர் வந்து இது பண்ணோம், அதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து
இந்த 2 எடுக்கிறோம், இந்த ஏவை எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மள வந்து இந்த 2 ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஏவை ஸ்டோர் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து ஏவை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் இன்டு தட் நம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு புரியுதா? ஸோ இப்போ வந்து ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ என்ன இருக்குது? சி. ஸோ சி இன்டு 2. ஸோ இது வந்து எப்படி வரும்? இப்போ ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் வந்து ஏ ப்ளஸ் ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் என்ன? சி. இப்போ இந்த நம்பரில் என்ன ஸ்டோர் பண்ணோம்? 2. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். ஏ ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சி. அப்போ வந்து இங்கே என்ன இருக்கும்? ஏசிசி. ஸோ அப்போ வந்து ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கும்? ஏசிசி. அதே மாதிரி ப்ரெசன்ட் நம்பரில் வந்து அதே நான் முன்னாடி இருந்த மாதிரியே தான் 0. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பாப் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாக்ல வந்து பாப்புனா இந்த கடைசியில் இருக்க இதை வந்து வெளில அனுப்பிடும். அதான் பாப்புன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ணோம்? 2 வாட்டி பாப் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ நம்ம 2 போயிடும், அதே மாதிரி ஏவும் போயிருக்கும். அப்போ ஸ்டாக்ல வந்து இதான் இருக்கும், எம்டி ஸ்ட்ரிங் அப்புறம் 3. மறுபடியும் நம்ம வந்து க்ளோசிங் பிராக்கெட் என்கோடர் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இப்போ நம்ம வந்து க்ளோசிங் பிராக்கெட் என்கவுண்டர் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரியே ப்ரீவியஸ் ஸ்டெப் மாதிரியே நம்மள வந்து இதை வந்து பாப் பண்ணுறோம், இதையும் பாப் பண்ணுறோம். அதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறோம், நம் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நம்மள வந்து 3 இருக்கும், ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கில் வெறும் இங்கே எம்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஸ்ட்ரிங் இன்டூ நம். அப்படின்னா இது எப்படி இருக்கும்? எம்டி ஸ்ட்ரிங் plus ACC into 3. ACC 3 times பண்ணா என்ன ஆகும்? ACC, ACC, ACC. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கான வந்து கோடிங் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இதான் பேசிக் கான்செப்டே. இப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கான வந்து எப்படி இது வந்து கோடிங்கில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வந்து ஸ்டாக், அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம், லெஃப்ட் டு ரைட். ஸோ ஃபார் ஐ இன் எஸ், இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ப்ராக்கெட். ஸோ இப்போ ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஸ்டாக் டாட் அப்பண்ட் சிஎஸ் stack dot append cn, அப்புறம் வந்து cs is equal to n, cn is equal to 0. அங்கே சொன்ன மாதிரியே தான் அதே ஸ்டெப். இல்லைன்னா வந்து i is equal to க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருந்தால் இப்போ num is equal to stack dot pop previous string is equal to stack dot pop and present string is equal to previous plus cs into 10, cs into num. இல்லைன்னா இப்போ வந்து இது நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? cn is equal to cn is into 10 plus int of I. இது ஏன் இன்ட்டு போடுறோம்னா வந்து இங்கே கேரக்டராக தான் வரும். நம்ம வந்து இன்ட்டன் சேஞ்ச் பண்ணி நம்ம நம்பரில் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை, வெறும் நார்மல் கேரக்டராக இருந்துச்சுன்னா நம்ம வெறும் சிஎஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அவள் தான். ஸோ அங்கே முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அதே ஸ்டெப்ஸ். இப்போ க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருந்ததுன்னா வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து கரண்ட் ஸ்ட்ரிங்கையும் கரண்ட் நம்பரையும் வந்து அப்பன் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த கரண்ட் ஸ்ட்ரிங் கரண்ட் நம்பரை வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். இதுவே நம்ம வந்து க்ளோசிங் ப்ராக்கெட்டை அட்ரஸ் பண்ணால் வந்து அந்த ஸ்டாக்லேருந்து அந்த நம்பரும் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கையும் எடுத்து நம்ம கரண்ட் ஸ்ட்ரிங்கில் அப்டேட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் கரண்ட் ஸ்ட்ரிங் இன்டூ த நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ நம்பராக இருந்தால் வந்து நார்மலாக நம்ம கரண்ட் நம்பரில் வந்து அப்டேட் பண்ணுறோம், cn into 10 plus int of I.
இல்லன்னா வந்து நம்ம வந்து இந்த மாரி கேரக்டர அட்ரஸ் பண்ணா வந்து நம்ம நார்மலா வந்து கரண்ட் ஸ்ட்ரிங்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ, இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இப்ப கடைசியில நம்ம வந்து அந்த கரண்ட் ஸ்ட்ரிங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ, இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். எதுக்கும் வந்து இத ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ம்ஹ்ம். ம். சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ, இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாக்க யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ, உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் டவுட்ஸ், இல்லன்னா இந்த ப்ராப்ளம்லயே வந்து உங்களால ஏதாச்சும் பெட்டரா பண்ண முடிஞ்சுச்சுன்னா வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அவ்வளதான். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, உங்கள வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.